தமிழ்நாட்டில் பியூராக வந்து ஆர்எஸ்எஸ் கால் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் படி தான் வந்து அதிமுக. அதுக்கு பலியானவர் முதல் எடப்பாடி. அதுதான் அவங்களோட திட்டம். இன்றைக்கி அதிமுக வந்து காலி பண்ண மாதிரி திமுகவை அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு இடம் சொல்கிறேன், இந்த வாரிசு அரசியல் சொல்கிறேன்ல, வாரிசு அரசியல் சொல்கிறேன்ல, அந்த வாரிசு அரசியல் வந்து திமுகவில் இருக்கிறதுனால தான் திமுக நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. ஏன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலின் வந்தார், அதுக்கப்புறம் அவர் மகன் வந்தார். அதிமுகவில் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் இல்லாத கட்டமைப்பு இல்லாதனால தான் அதிமுக வந்து ஈஸியாக பலவீனப்படுத்த முடிஞ்சுது. திமுக அப்படி முடியாது. ஓகே சார். ஆனால் அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க 3 பேர், கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், அதுக்கப்புறமா உதயநிதி வந்தாருன்றதை தாண்டி ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு விஷயன்றது வலுவாக வந்து திமுகவுக்கு பின்னாடி இருக்குல்ல. இப்போ திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள்லாம் சித்தாந்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இன்னுமே அந்த ஜனங்கிட்ட இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிமுக ஐடியாலஜிக்கல் வைஸே வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக கிடையாது. வெறும் திமுக எதிர்ப்பால் மட்டும்தான் அதிமுக இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. சார் திமுக எதிர்ப்பு தான் சார் அதிமுக ஒரு கட்சியை உருவாச்சு. ஆமாம். ஆனால் அப்படி இருக்கிறப்போ அதிமுக கண்டினியூஸாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி முக்கியமான பல விஷயங்களை இவங்க அட்ரஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. இப்போது வாரிசு அரசியலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது யார் வேணால் தலைவர் ஆகலான்ற விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவில் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவங்க மனைவி கிட்ட கொடுக்குறப்போ அதே வாரிசு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இது வந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு ஓபிஎஸ் வந்து சிஎம்னு உட்கார வச்சாங்க. அதுக்கடுத்து திருப்பி இப்போ ஓபிஎஸ்க்கு அப்புறமா சசிகலா வருவாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு மாற்றமே இல்லைன்ற ஒரு விஷயம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சனாதனம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாத வரைக்கும் வாரிசு அரசியலில் மையப்படுத்தி அதிமுக ஆட்சி பிடிச்சின்னு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு. இல்லை சார், அப்படி பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் ஏறக்குறைய ஒரு 98லேருந்து இருக்காங்களா தமிழ்நாட்டில்? 98லேருந்து பிஜேபி இந்த அளவுக்கு இருந்துச்சா? இந்த அளவுக்கு இருக்குது இல்லை சார். முதல்ல வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற வருடங்கள்லாம் பார்த்தோன்னா தமிழ் மாநிலத்தில் வந்து பிஜேபியோட தலைவர் யாருன்னு தெரியாது. இப்போ தான் அண்ணாமலை ஒரு சிலர் இந்த தமிழிசைக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போது நீங்கள் நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், அது